அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. 22/2/2026 முதல் 28/2/2026 வரை கன்னியா ராசிக்கு எத்தனை பலன் கொண்டு பார்ப்போம். கன்னியா ராசிக்கு அமோகமான பலன் உண்டு. கன்னியா ராசியில் அடங்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம், சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் அடங்கியது கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசி அன்பர்களும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகம், 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன், 3க்கும் 8ஆம் அதிபதி கூடிய செவ்வாய், 12ஆம் அதிபதி கூடிய சூரியன், அனைத்தும் 6ஆம் இடத்துல இருப்பது கடன் இல்லாமல் வாழணும். ருண ரோக சத்ருஸ்தானத்துல நிறைய கிரகம் கூடும் போது வாழ்க்கையில வெற்றி பெறும். நீங்க இந்த வாரத்துல நீங்க ஏதேனும் ஒரு கடன் வாங்கியிருந்தா அடைச்சிடுவீங்க. இந்த காலத்துல கடன் பைசல் பண்ணிடுங்க. காரணம், தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன், சனி பகவானோட கூடி யோகத்தை கொடுப்பார். ஆகவே அதிலே செவ்வாய் கூடி இருக்கும் போது ஒரு நன்மையை கொடுப்பார் செவ்வாய். காரணம், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலே பார்ப்பதும் உங்க ராசியை இருந்து 9ஆம் இடத்திலே பார்ப்பதால் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கும் போது உங்களுக்கு அருமையான பலம். அப்போ ஏதேனும் ஒரு கடன் நீங்க நிவாரணம் எதிர்பார்க்கலாம். நீண்ட காலமாக இந்த கடன் எனக்கு தீராம இருந்ததுன்னா ஏதேனும் ஒரு தொகை கொடுத்து அதுலேருந்து நிவாரணம் பெறக்கூடிய, அதாவது விடுதலை பெறக்கூடிய தன்மை சொல்லும். பெருமூச்சு விடுவோம் சொல்லுவோம். அப்பா அவ்வளவு நாளும் இருந்தது, இழுத்து அடிச்சுட்டு இருந்தோம், இந்த வாரத்துல நம்ம கொடுத்து அவளுக்கு கரைச்சல் பண்ணிட்டோம், எப்படியா முடிஞ்சது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே அளவு நீங்க பணம் வைத்து தொழில் செய்பவர்கள், அதை வட்டி கொடுத்து வாங்குறது, இந்த காலத்துல வட்டி கொடுக்காம இருப்பது சிறந்தது. இந்த வாரம் முழுவதும் இல்லை இந்த மாதம் முழுவதும் பெருந்தொகை வெளியில கொடுக்காமல் இருப்பது இந்த காலத்துல சிறந்தது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இல்லைன்னா பணம் உங்களுக்கு சிக்கல் உருவாகும். ஆகவே கொடுத்த பணம் வாங்காம முடியாமல் போய்விடும். ஆகவே 2 வகை பலன் உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு. கடன் வாங்கியிருந்தால் கடன் திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க ஏதேனும் ஒரு நபருக்கு புதிதாக கடன் கொடுத்தால் திருப்பி வாங்க நீங்க கஷ்டப்படுவீங்க. அதனால சற்று பணம் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருந்து வருவதே சிறந்தது. காரணம், ஆசை உருவாகும், அனுபவிக்க விடாது அடுத்தருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஆசை தூண்டிக்கொண்டே இருக்கும். ருண ரோக சத்ரு சொல்லும். அதுக்காண்டிதான் உடல் ரீதி பாதகம் இல்லாம பார்த்துக்கணும். குடும்ப மேன்மை பெறும். அதே விஷயத்தில் குடும்பம் நல்ல அமோகமான பலன் கொடுக்கும். குடும்ப ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவானுடைய பார்வை நல்ல அமோகமாக செலுத்துவதால் ஆகவே இந்த கிரகத்தன்மை உங்களுக்கு நன்மை உண்டாகும். சுக்கிர பகவானுடைய பார்வை உங்களுக்கு அமோகமான பலன் கொடுக்கும். இருப்பினும் செவ்வாய் உங்களுக்கு சரியான முறையில இயங்காதனால் 6ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 3க்கும் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைவதால் சற்று கவனமாக இருந்து வண்டி வாகனம் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக இருந்து வர்றது, நீங்க டிரைவிங் பண்ணாம இருப்பது சிறந்தது இந்த வாரத்துல. அதுவே புதிதாக நீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமாக இருந்தாலும் சற்று தள்ளி வைப்பதே சிறந்தது. ஒரு மாதம் 2 மாதம் கழித்து புதிய வாகனம் வாங்கி கொள்ளலாம். புதிய முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி பெறும். மற்ற கிரகத்தினுடான அமைப்பு, மற்ற கிரகத்தினுடான தொடர்பாக இருந்தாலும் சமயம் சந்தர்ப்பம் உங்களுக்கு சரியான முறையில அமையாது. ஆகவே வீண் பழி சுமக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே கணவன் மனைக்குண்டான இடையூறுகள் அதிகமாகவே உருவாகும். பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வதே சிறந்தது. நீங்க ஒரு கணவனாக இருந்தால் மனைவி சற்று பொறுமையாக இருப்பது, நீங்க ஒரு மனைவியாக இருந்தால் கணவன்களிடம் சற்று பொறுமையாக இருந்து வருவதே சிறந்தது. புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான், புத்திரக்காரகம் சொல்லக்கூடிய கிரகம், 2 பேரும் பார்க்கணும். குழந்தைனால நல்ல மேன்மை உடையும். ஆகவே குடும்பத்துல குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம், படிப்புக்கு உண்டான தொகை ஒதுக்குறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கறது, ஒரு குழந்தையாக இருந்தால் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது, இதுக்குண்டான முடிவெல்லாம் எடுத்துக்கணுங்க. ஆனா இதுக்காண்டி ஒரு புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வாங்கிக் கொள்வதே சிறந்தது. ஆகவே சற்று பயமின்றி செயல்படக்கூடிய தன்மை, அதாவது சிறு தொழில் செய்பவர்கள், மெக்கானிக்கலாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும்.
ஒரு மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக், கார் மெக்கானிக்கு, வேற பிளம்பர் வேலை செய்யறவர், எலக்ட்ரிஷியனா வேலை செய்யறா அவங்களுக்குலாம் நல்ல பலன் கொடுக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கனால அந்த மறைமுகமான தொழில், கண்ணுக்கு தெரியாத தொழில், கரண்ட்டுக்காரன்னு சொல்லுவோம். கரண்ட் பிடிக்க முடியாது, டக்குன்னு ஓடிடும். சுவிட்ச் போட்டா கரண்ட் லைட் ஏறும். அப்போ அந்த மின்னணு சாதனம் செல்லக்கூடிய துறைகள், மோட்டார் இன்ஜினியரிங்களாக இருக்கிறவங்க, காரும் வேலை செய்யறவங்களுக்குலாம் அமோகமான பலன் கொடுக்கும். மெக்கானிக்கலா இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாகும். அதுவே இந்த காலத்துல கவனத்தோட இருந்து செயல்படணும் இந்த கன்னியாராசிக்காரர்கள். எனவே புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கணும். குழந்தைகளால் நல்ல நன்மை உண்டு. திருமணத்துக்கு உண்டான விஷயத்தை பேசி கலந்து ஆலோசனை செய்து திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் உண்டா இல்லைன்னு உங்களுக்கு தக்க ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு முடிவு செய்து கொள்வது கால சிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே இந்த கன்னியாராசி அன்பர்கள் சற்று தன்முனைப்போ இல்லாமல் சுய சிந்தனையோடு செயலாற்றுவதே சிறந்தது. ஆகவே எது செய்தாலும் நம்ம நிதானித்து செய்யலாம், அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு ஒரு காரியம் செய்யும் போது இந்த கன்னியாராசிகள் வெற்றி மேல் வெற்றி பெறும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா வாழ்க்கை உண்டார்.